பிரபோ, மற்றொரு சமயம் என் மனத்திலே தலை தூக்கிய ஆணவத்தை அடியோடு அழுத்திவிட்ட தங்கள் கருணையை நான் எப்படிச் சொல்வேன் என்று மாருதி கண்களில் நீர்மல்க அந்த சம்பவத்தை விவரித்தார். பின்னர் ராமனுடைய பாதங்களில் நமஸ்கரித்து, மகானுபாவா, இனியொரு முறை என் உள்ளத்திலே அம்மாதிரி நினைக்க மாட்டேன். தங்கள் அனுகிரகமின்றி அடியேனால் எதை செய்ய முடியும் என்று மன்றாடினார். ஆஞ்சநேயா, சிறந்த அறிவாளியான நீ ஒருபோதும் தவறான மார்க்கத்தில் செல்ல மாட்டாய். சாஸ்திரங்களை நன்கு உணர்ந்தவன் நீ. அப்படியே உன்னையும் அறியாமல் தவறான பாதையில் சென்றுவிட்டாலும் அதை உணர்ந்து நிவர்த்தி செய்து கொள்ளும் திறமையும் உனக்குண்டு என்றார் ராமன். தங்களுடைய வார்த்தையை கேட்டிருந்தால் இப்படி ஒரு கஷ்டம் நேர்ந்திருக்காதென்றும், நாயகனுக்கு ஆபத்து நேர்ந்திருந்தால் என்ன செய்வது என்ற பரபரப்பிலே தங்களை கோபமாக பேசிவிட்டதாகவும், தங்களிடம் எவ்வித கோபமோ வருத்தமோ இல்லையென்றும் அன்னை தெரிவிக்கச் சொன்னார்கள். தங்கள் நலனை மிகுந்த அக்கறையோடு விசாரித்தார்கள் என்று மாருதி லக்ஷ்மணனை சந்தித்து இந்த விவரங்களை கூறினார். லக்ஷ்மணன் துக்கத்தால்